பெரிய பப்பாளி பழம் ஒன்று இருந்துச்சுங்க. அதை பாதியை நெய்பர் கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை ஜாமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா பழுத்த பப்பாளி பழம் தான். இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீட்ஸு அந்த ஒயிட் கலரில் போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நார், அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எதில் ஜாம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி அகலமாக கொஞ்சம் மேலே வந்து தெரிக்காத அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொதிக்கும்போது தெரிக்கும். இப்போ பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் திக்காகி வரணுங்க. நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா திக்காகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பப்பாளி ஜூஸ் கிடச்சதுனால 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நீர்த்து வந்துருச்சுங்க. இப்போ அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம இதில் கரண்டியில் எடுத்து விடும்போது ஷீட்டாக விழுகணும். அதுதான் வந்து ஜாமோட பதம். அப்படி இல்லைன்னா கரண்டியில் இந்த மாதிரி விரல் வச்சு ஒரு கோடு போட்டோம்னா இது அங்கேயும் இங்கேயும் நகராமல் அந்த லைன் அப்படியே இருக்கணும். அது வந்து கரெக்டான பதம். இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் கலரிங் எதுவும் ஆட் பண்ணாத சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி மிக்சட் ஜாம் மாதிரி செஞ்சுக்கலாம். மேங்கோ, ஆப்பிள், பப்பாயா, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் கலந்துட்டு மிக்சட் ஜாம் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போது சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.